டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாடி தோட்டத்தில் இன்றைக்கி ஒரு 6-7 வகையான ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் நண்பர்களே. ரெய்னி சீசன் வந்துருச்சு இல்லைங்களா, அதனால் மண்கலவையெல்லாம் மாற்றிட்டு ப்ரூனிங் பண்ணிவிட்டேன் நண்பர்கள். நிறைய கண்டெய்னர்ஸ்க்கு இந்த பாருங்க, இதெல்லாம் ப்ரூனிங் பண்ணி விட்டேன், மண்ணை மாற்றிட்டு. இதே மாதிரி தான் இந்த பூக்கள் மேக்ஸிமம் பாருங்கள். முதல்ல பார்த்திங்கன்னா அடர்த்தியாக இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாக. இப்போ பாருங்களேன், ரோஸில் இருந்து எல்லாத்தையும் மண்ணை மாற்றிட்டு அப்படியே ப்ரூனிங் பண்ணி விட்ருக்கேன். ஆமாம், இப்போ இந்த சீசன் ஃபார் த ரோசஸ்ஸு. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் இந்த ரோஸ்க்கான டைம் சீசன் நண்பர்களே. ப்ரூனிங் பண்ணிவிட்டேன். அதோட மட்டும் இல்லாமல் பண்ணிவிட்டு நிறைய கண்டெய்னர்ஸை கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கேன். மண்கலவை நாங்கள் புது மண்கலவை கலந்து அதில் பிளான்டேஷன் பண்ணுறதுக்காக தான் இதை பாருங்களேன், செம்பருத்தி. அதாவது ஒரு 5 வகையான செம்பருத்தி நண்பர்களே. இதை பாருங்கள், 5 வகையான செம்பருத்தி. இந்த பாருங்கள், பூவோடு இருக்குது பாருங்களேன். இதை எடுத்து காட்டுறேன். 5 வகை அடுக்கு செம்பருத்தி நண்பர்களே. ஒரு புதுமையான கலர். இந்த கலர் இது வரைக்கும் நான் நேற்று வாங்கினது வாடிடுச்சு, முந்தா நாள் வாங்கினது வாடிடுச்சு. எனக்கு வைக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் இருந்துச்சு. இதை இந்த இங்கே வைக்க நண்பர்களே. இந்த பாருங்க, இந்த கடையில் வைக்க போகிறேன். இதில் வைக்கிறேன் நண்பர்களே. இந்த பாருங்க, மண்கள்லாம் இந்த ரெடி பண்ணிட்டேன். இந்த ஒன்றா இதில் வைக்க போகிறேன் நண்பர்களே. சென்ட்ரு பண்ணிட்டேன். இதை மண்ணை தள்ளுறேனே உங்கள் முன்னாலேயே. இதான் மெத்தடு. இதான் நண்பர்களே. 6 மணிக்கு போயிட்டேன். இந்த டைம் இஸ் 6:30. வாங்க, மண்ணை தள்ளுறேன். ஸ்டாண்டெல்லாம் நான் ரெடியாக ஃப்ரெஷ் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு ட்ரெயின் செல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அந்த நல்ல ஓரளவுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா மண் இந்த அளவுக்கு போட்டிருந்தேன் நண்பர்களே. அதாவது இந்த அளவுக்கு. இப்போ அப்படி இல்லை, கொஞ்சம் இந்த அளவுக்கு போட்டால் போதும். காரணம் என்னென்னா, தண்ணி விடும்போது நம்ம ஹோஸ்லேருந்து டைரெக்டாக வருது. ஃப்ரம் த டேங்க்லேருந்து நேராக வருது. ஃபோர்ஸ் நிறையா வரும். அப்படி இருக்கும்போது நிறைய இதில் ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா மண்ணெல்லாம் வெளியே வரும். அப்புறம் அடிக்கடி கூட்ட வேண்டிய வேலை அடிக்கடி வரும். ஆமாம், அதனால் என்ன பண்ணுறது, இந்த அளவுக்கு தான் நண்பர்களே மண் போட போகிறேன். முதல்ல தான் புரிதல் கொஞ்சம் இல்லைன்னு வச்சுக்கணும். அதாவது வேலை பார்க்க சொல்கிற அப்போ கொஞ்சம் புரிதல் இல்லை. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், சரி இதில் மண்ணை மாற்றும் போது செஞ்சுக்கிடுவோம். இந்த அளவுக்கு தான் போட்டிருக்கேன் நண்பர்களே. பாருங்களேன், எவ்வளோ கேப் இருக்குது பாருங்களேன். ஸோ தண்ணி விடும்போது அது வெளியே வராது, அந்த மண் வெளியே வராது. ஃபஸ்ட்டு நண்பர்களே, இன்னொரு கண்டு இங்கே ஒரு 7 கண்டு இருக்குது. இது ஒரு பூ. தண்ணி ஊற்றணும் நண்பர்களே. இப்போ நான் தண்ணி எடுக்க தான் போகிறேன். நான் வாங்க தண்ணி எடுத்து வருவோம். இது ரோஸ் நண்பர்களே. இந்த பாருங்கள், அது ரோஸு, இது மல்லிகை. பாருங்கள், ஒரு இதில் எவ்வளோ மல்லிகை பூ இருக்குன்னு பாருங்களேன். குண்டு மல்லி இது. அந்த பாருங்கள். ஓகே நண்பர்களே, வாங்க தண்ணி எடுத்துகிட்டு போய் தண்ணின்ற இந்த சென்ஸு மீனமில் மிக்சிங்காக வச்சுருக்கேன். ஆமாம், காலையில் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாருங்கள், காலையில் ஊற்றுவேன்னு பார்த்தேன். அது மார்னிங் தரதை விட ஈவினிங் தரது நல்லது. மார்னிங் கலந்து வச்சிட்டேன். அப்போ தான் தண்ணி கொடுத்து முடிச்சு வச்சுருந்தேன். அதனால் நான் அதை கொடுக்கல. இப்போ போய் கொடுக்க போகிறேன். கண்டு வச்சாச்சு நண்பர்களே. உயிர் தண்ணி கொடுக்க போயிட்டுருக்கோம். இந்த கையில் கொண்டு போகிறேன். நம்ம ஏரியா நண்பர்களே ஈவினிங் நேரத்தில் இது மாதிரி தான் இருக்கும் நண்பர்களே. எங்கள் ஏரியா இருக்கும். இதில் பாருங்கள், மல்லிகைப்பூ பாருங்கள், எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு பாருங்கள். இந்த ஒரு கண்டெய்னரில் இப்போ நான் வச்சிருந்தேன் நண்பர்களே. அதுக்கு நான் உயிர் தண்ணி கொடுக்க போகிறேன் நண்பர்கள், அந்த கண்டுக்கு. இந்த பாருங்கள், எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் மெத்தட் ஆர் சிஸ்டம் ஆஃப் பிளான்ட்டிங்கை. எந்த கண்டு வச்சாலும் இப்படி தான் நண்பர்களே வைக்கணும்.
அதே மாதிரி இது ஒன்று, இன்னும் ஒரு 8 கண்டு இருக்குது. 8 கண்டு கண்டு ரெடியாக வச்சுருக்கேன். இந்த பாருங்க, 1 2 3 4, அங்கே இன்னொன்று இருக்குது 5, இங்கே ஒரு 4 இருக்கு நண்பர்களே. இந்த இங்கே 6 7, அங்கே ஒன்று 8 9 நண்பர்களே. கண்டெல்லாம் ரெடியாக இருக்குது நண்பர்களே. மண்ணெல்லாம் கலந்து வச்சிட்டேன். வைக்கிறதுக்கு தான் டைம்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி வச்சுருவோம் கண்டிப்பாக அப்படின்னு வச்சுட்ருக்கேன் நண்பர்களே. ஒன்று வச்சதான் நீங்கள் பார்த்தீங்க. இன்னும் மிச்சதெல்லாம் வைக்க பார்த்தோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் என்ன பண்ணுறேன், அந்த கவர், இந்த மாதிரி கவர் எடுத்ததை என்ன பண்ணணும், நீங்கள் மாடுத்தே போட்டக்கூடாது. அதுக்குன்னே ஒரு பாக்ஸ் வச்சுக்கணும். ஏன்னா பிளாஸ்டிக் இல்லையா, அதுக்குன்னே ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன் நண்பர்களே. பிளாஸ்டிக்குன்னு சொல்லியே எடுத்த உடனே இதில் வந்து போட்டுருக்கேன். இது அங்கேயே போட்டுன்னு வச்சுங்களேன், அது வந்து இதில் வர்ற தண்ணியெலாம் அவுட் ஆகும். பார்த்தீங்களா, அவுட் ஆகும்போது அதுக்குள்ளே போச்சுன்னா பிளாஸ்டிக் அடைச்சிக்கிறோம். அந்த பர்பஸ்க்காக கூட்டி நீட்டாக வச்சுக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். ஆமாம் நண்பர்களே, ஒன்று வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 9 கண்டு மொத்தம். இன்னும் ஒரு 8 கண்டு இருக்குது. வாங்க என்னென்னன்றதை மட்டும் காட்டிடுறேன் உங்களுக்கு. எடுத்து தனித்தனியாக வைக்கிறேன். இது ஒரு வகையான செம்பருத்தி. இதை பாருங்க, இது ஒரு வகையான செம்பருத்தி. இதைத்தான் எங்கே வைக்க போகிறேன், இங்கே வைக்க போகிறேன். இந்த இடத்துல வைக்க போகிறேன். இங்கே வைக்க போகிறேன். இன்னும் இப்போ கவர் எடுக்கலை, இங்கே வைக்க போகிறேன். அது பக்கத்துலேயே செம்பருத்தி கலர் இது வந்து அடுக்கு செம்பருத்தி. இது வந்து 5 இதழ்கள் கொண்ட செம்பருத்தி. இந்த பாருங்க, பூவோட வாங்கிட்டு வந்தேன். பூ காஞ்சிருச்சு. இது ஒரு வகையான, இந்த பாருங்க, இது ஒரு வகையான செம்பருத்தி நண்பர்களே. இந்த பாருங்க, டிஃப்ரெண்ட் கலர் எனக்கு கிடச்சில. கிளி ஐ காட் திஸ். இந்த கலர் பூ வந்து லக்கிலி எனக்கு கிடச்சிச்சு. வைக்கிறேன், இங்கே வைக்க போகிறேன் நண்பர்களே. இதில் சாஞ்சிருச்சு. என்ன மண்ணு, நான் இன்னும் கவர் எடுக்கலை, ஜஸ்ட் வைக்க போகிறேன்னு சொன்னேன். ஓகே. அப்புறம் நண்பர்களே, இந்த பாருங்கள், ஒரு ரோஸ் நண்பர்களே. ரோஸ் ஏற்கனவே 10 ரோஸ் இருக்குது. அப்புறம் என் மிஸ்ஸஸ் சொன்னாப்பில் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டு ரோஸ் வாங்கிட்டு வாங்கினாப்பில். வாங்க போகும்போது ஒரு ரோஸ் இருந்துச்சு, இல்லாத ரோஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் இதுவும் செம்பருத்தி தான் நண்பர்களே. இந்த பாருங்க, இதுவும் செம்பருத்தி. இது வந்து பார்த்தீங்களா, இது காந்தேரி மிளகா கண்டு நண்பர்களே. காந்தேரி மிளகா கண்டு ஒரு தடவை நம்ம கீழே இருக்குது ஏற்கனவே. இதுவும் காந்தேரி மிளகா கண்டு தான் நண்பர்களே. இது வந்து ஜாதிப்பூ கண்டு நண்பர்களே. இந்த பாருங்க, ஜாதிப்பூ. ஏற்கனவே கண்டு ஜாதிப்பூ இருக்குது. இந்த அங்கே இருக்குது, இந்த வரைக்கும் பாருங்களேன். இது முல்லைப்பூ. இது முல்லைப்பூ. ஜாதிப்பூ தான் இங்கே இருக்குது. இது ஜாதிப்பூ. அப்போ இந்த மாதிரி வச்சுருக்கேன் நண்பர்களே. அப்புறம் கொஞ்ச நேரத்தை வச்சுருவேன். இது ஒரு வகையான செம்பருத்தி நண்பர்களே. இந்த பாருங்க. ஓகே நண்பர்களே, இதான் நண்பர்களே மெத்தட் ஆஃப் பிளான்டிங் த பிளான்ட்டு இன் த கண்டெய்னர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிட்டு இந்த பாருங்க, மல்லிகைப்பூ. எவ்வளோ மல்லிகைப்பூ! நேற்று பார்த்தீங்கன்னாக்க ஒரு 100 மல்லிகைப்பூ இருக்குது நண்பர்களே. ஒரு 100 மல்லிகைப்பூ நேற்று பறித்து, இந்த ஊசி மல்லி. இந்த பாருங்க, இந்த மல்லிகை. இந்த மல்லிகை பாருங்கள், ஊசி மல்லிகை. அது ஒரு வெரைட்டி, இது ஒரு வெரைட்டி. இந்த பாருங்க, இது ஒரு வெரைட்டி நண்பர்களே. இது ஒன்று மறந்துச்சுனாக்க நல்லா பெருசாக வரும் நண்பர்களே. இந்த பாருங்க, பெரிய பூவாக இருக்கும். இந்த காலைல பறிச்சது போக இப்போ வந்துருக்குது. இந்த பாருங்க, ஃபுல்லாக வானத்தில் இருக்க ஸ்டார்ஸ் மாதிரி இருக்குது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்து காட்டுறேனே, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே, லைட்லாம் இப்போ தான் லைட்லாம் போட்டிருக்கோம். முதல்ல கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக இருந்திருக்கும். இப்போ தான் லைட் போட்டுன்னு கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. நம்ம ஏரியாவிலேயே பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே லைட் போட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல அருமையான ஒரு ஏரியா நம்மள, காத்தோட்டமாக இருக்கும். இந்த அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், அப்படியே உங்களுக்கு ஏரியாவையும் காட்டுறேன்.
இது வாக்கிங் பிளேஸ் நண்பர்களே, எங்களுக்கு வாக்கிங் பிளேஸு அவங்க நாங்கள் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பூக்கு பூ, காய்கறிகள், வாக்கிங் இது மாதிரி இந்த பிளேஸை நாங்கள் மாடித்தோட தான் பயன்படுத்திகிட்ருக்கோம் நண்பர்களே. எக்ஸசைஸு, பூக்கள், ஆர்கானிக் வெஜிடபிள்ஸு, கீரைகள் இதெல்லாம் கிடைக்கும் நண்பர்களே. மண்கலவை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன் நண்பர்களே. இந்த பாருங்கள், இதெல்லாம் ரோசஸ். இந்த பாருங்கள், இதெல்லாம் ரோஸ், ஒவ்வொன்றும் ஒரு கலர் ரோஸ். 9 கண்டெய்னரில் வச்சுருக்கேன் நண்பர்களே. அதாவது இந்த சைடில் இன்னும் உள்ள ஒரு 4-5 இதில் ரோசஸ் இருக்குது. மொத்தத்தில் சொல்லப்போனால் ரோஸ்லேயே ஒரு 15 to 20 கண்டெய்னர்ஸ் இருக்கும் நண்பர்களே. அங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 4. ஸோ டோட்டலாக இந்த லெஃப்ட் சைடில் மட்டுமே 10 கண்டெய்னர்ஸ் இருக்குது நண்பர்களே. எல்லாமே கண்டெய்னர்ஸ் தான் நண்பர்களே. அதுக்கு வேண்டி ப்ராப்பர் மெத்தடில் வைக்கணும். மாடித்தோட்டம் வைக்கிறது பெருசு இல்லை, அதை மெயின்டைன் பண்ணணும் கரெக்டாக. தண்ணி கீழே போகக்கூடாது, க்ளீன் பண்ணிடணும். அந்த சிஸ்டத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணும் நண்பர்களே. இப்போ தான் நம்ம மாடித்தோட்டம் வைக்கிறதுல அட்வான்டேஜ். இல்லைன்னா நம்ம ஃப்ளோர் வில் பி ஸ்பாயில்டு. இது ஒரு வகையான மல்லிகை தான். இந்த பாருங்கள், துறவர மல்லிகை தான். இந்த பாருங்கள், பூக்கள் இருக்கு பாருங்கள். ஏன்னா பூக்கள்லாம் பறிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் எ நைஸ் நைட். Thank you so much for watching Happy Gardening.